ஓய்வு நாளை மீறின பாவம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறின ஒரு மனுஷனை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வருகிறார்கள். ஓய்வு நாளில் தேவையில்லாத வேலைகளை செய்கிறவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஓய்வு நாளில் விறகு பொறுக்கின மனிதன் ஒரு வேளை தன் வீட்டில் அப்பம் சுடுவதற்காக இந்த விறகுகளை பொறுக்கி இருக்கலாம். ஆனால் ஓய்வு நாளில் விறகு பொறுக்க அனுமதி இல்லை. ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே அந்த மனிதன் தனக்கு தேவையான விறகுகளை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாய் இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். யாத்திராகமம் 16:23. இந்த மனிதனுக்கு ஓய்வு நாள் பிரமாணத்தை பற்றி தெரிந்திருந்தும் அந்த பிரமாணத்தை மீறி துணிகரமாய் பாவம் செய்கிறான். இவன் ஓய்வு நாள் பிரமாணத்திற்கு விரோதமாகவும் ஓய்வு நாள் பிரமாணத்தை நியமனம் செய்த கர்த்தருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருந்த காலத்தில் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிற சம்பவங்கள் பல சமயங்களில் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாள் பிரமாணத்தை மாத்திரம் அல்ல, கர்த்தர் சொன்ன பல பிரமாணங்களை மீறி இருக்கிறார்கள். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு கர்த்தர் தண்டனையும் சொல்லி இருக்கிறார். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். யாத்திராகமம் 31:14. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே கொலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். யாத்திராகமம் 35:2. ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவனுக்கு கர்த்தர் மரண தண்டனை நியமித்திருக்கிறார். ஆனால் மோசேயோ இதுவரையிலும் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறின ஒருவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறி விறகுகளை பொறுக்கினவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமாக உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைக்கிறார்கள். அவன் செய்த பாவம் மரண தண்டனைக்கு பாத்திரமான பாவமா என்பது இஸ்ரவேல் சபையாருக்கு நிச்சயமாய் தெரியவில்லை. ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆனால் அவன் எவ்வாறு கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் தெளிவுபடுத்தவில்லை. மோசே இது பற்றி கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து தெளிவான உத்தரவு வரும் வரையிலும் ஓய்வு நாளிலே விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தவனை காவலில் வைக்கிறார்கள். மோசே கர்த்தரிடத்தில் அவன் செய்த பாவத்தை பற்றியும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை பற்றியும் விசாரிக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்று சொல்லுகிறார். இது துணிகரமான பாவத்திற்கு கொடுக்கப்படும் தண்டனை. இது தெரிந்திருந்தும் பிரமாணத்தை மீறுதல் ஆகும். வேதாகமத்தில் கல்லெறியும் சம்பவங்களை பற்றி 9 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே சொன்ன தண்டனையில் மாற்றம் எதுவும் இல்லை. ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். ஓய்வு நாளிலே விறகுகளை பொறுக்கின மனிதனை நிச்சயமாகவே கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமான இடத்தில் யாராவது ஒருவர் கொன்று போட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினவனை இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் மொத்தமாய் சேர்ந்து கொள்ள வேண்டும். அவனை ரகசியமான இடத்தில் கொல்லாமல் பாளையத்திற்கு புறம்பே பொதுவான இடத்தில் எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கல்லெறிந்து கொல்லப்படுதல் என்பது ஒருவனுக்கு கொடுக்கப்படும் மிகவும் கடினமான தண்டனையாகும். ஒரு கல்லை எறிந்தவுடன் அவன் செத்து போக மாட்டான். அவன் மீது ஒவ்வொரு கல்லாக எறியப்படும் போது அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அவன் மிகுந்த சோதனைகளை அனுபவித்து செத்து போவான். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்ப்பாய் இருக்கிறது. ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவன் அனுபவிக்கும் தண்டனைகளை பார்த்து இஸ்ரவேல் சபையாருடைய மனதில் பயமும் நடுக்கமும் உண்டாகும். அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்ய துணிய மாட்டார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய பயப்படுவார்கள். ஆகையினால் கர்த்தர் அந்த மனிதனுக்கு கடினமான தண்டனை கொடுக்கிறார். அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் எல்லோரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் எரிச்சலுள்ள தேவன். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவர்களை கர்த்தர் தண்டியாமல் விடமாட்டார். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவர்கள் எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் துணிகரமான பாவமாகவே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிகிறார்கள். அவன் செத்து போகிறான். அந்த மனிதன் மீது எத்தனை பேர் கல்லெறிந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மீது எத்தனை பேர் கல்லெறிந்தாலும் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுவதற்கு பயப்படுவார்கள். இஸ்ரவேல் சபையார் மத்தியிலே ஓய்வு நாள் பிரமாணத்தை துணிகரமாய் மீறுகிறவர்களுக்கு தேசத்தின் நியாயாதிபதிகளே தண்டனை கொடுக்கிறார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? எரேமியா 13:17. ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த மனிதனை சபையார் எல்லாரும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மிகவும் கடுமையான தண்டனை என்றும் சாதாரண தப்பிதத்திற்கு இப்படிப்பட்ட மரண தண்டனை மிகவும் அதிகமானது என்றும் அது நியாயமற்றது என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் விவாதம் பண்ணுகிறார்கள். கர்த்தரோ தம்முடைய நீதியினாலும் தெய்வீக ஞானத்தினாலும் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறின மனிதனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார். இந்த தண்டனை அதிகமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த தண்டனையை கொடுத்திருக்கலாம். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுவது கர்த்தருக்கு விரோதமான துணிகரமான பாவம் என்பதை இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே கர்த்தர் இவ்வளவு பெரிய தண்டனையை அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார்.